viewers who are watching BRB Institute of India. Our website ID is brbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now WhatsApp class is also available 9790948610. Hi, this is Banu. நம்ம வந்து 20th நிபந்து வந்து பார்க்க போறோம். பரமாணு ஊர்ஜா, பரமாணுவோட சக்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். प्रस्तावना प्राचीन काल के मनुष्य ने पत्थर के औजारों का और फिर लोहे का आविष्कार किया था. पूर्व காலத்துல வந்து கல் யுகம், அதுக்கப்புறமா வந்து லோகங்களை வந்து கண்டுபிடிச்சதுனால லோக யுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. इस कारण उन कालों का पाषाण युग, पाषाण मीन्स कल्लोडिय युगम और लोह युग का नाम दिया गया. लोहंगलोडिय युगமாக சொல்லப்படுது வந்து. उसी प्रकार नवीनतम आविष्कारों के कारण आज के युग को परमाणु युग का नाम दिया जा सकता है. இந்த காலகட்டத்தில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து பரமாணு சக்தியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து பரமாணு யுग அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்றாங்க. பரமாணு ஊர்ஜா की आवश्यकता, இதனுடைய சக்தியோடைய பரமாணு சக்தியோடைய முக்கியத்துவம் என்னது அப்படின்னா, कई शताब्दियों से मानव जाति के सम्मुख ऊर्जा प्राप्त करने की समस्या थी. நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சிருக்கோம் வந்து, நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ऊर्जा मुख्य रूप से पत्थर के कोयले से, அது தவிர வந்து கல்லுலேருந்து வந்து இந்த கரி, அதுக்கப்புறமா வந்து லக்கடி சே ஈதன், இந்த கட்டையினால நிறைய இந்த ईंधनங்கள், அப்புறமா வந்து ஈதன் मिट्टी के तेल से मण्णु तैलतनाल पेट्रोल और जलप्रपातों से प्राप्त की जा रही थी. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது வந்து. किंतु एक ना एक दिन ये स्रोत समाप्त हो जाएंगे. இது எல்லாமே வந்து தீந்து போயிடும் வந்து. நம்ம நிறைய எடுக்க நம்ம வந்து தோண்ட நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து தீந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து उस समय कल कारखानों के लिए ऊर्जा कहाँ से मिलेगी. அதுக்கப்புறமா வந்து எங்க கிடைக்கும் வந்து நமக்கு வந்து இந்த நமக்கு வேண்டிய சக்தி வந்து எங்க கிடைக்கும் வந்து, தட் மீன்ஸ் வந்து ஃபேக்டரிஸ்க்கு வேண்டிய சக்தி எங்க கிடைக்கும் வந்து. அப்ப பரமாணு ஊர்ஜானே इस समस्या का हल कर दिया है. இது தேடல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. தட் மீன்ஸ் வந்து இந்த பரமாணு சக்தி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பிரதம பரமாணு பரீட்சண, ஃபர்ஸ்ட் எப்படி எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, पहले TNT को सबसे बड़ा विस्फोट समझा जाता था. जब पहल इसका परीक्षण किया गया था, फर्स्ट அவங்க கண்டுபிடிக்கப்பட்டது. उसका धमाका सैकड़ों मील दूर तक सुनाई दिया था. அதனுடைய சவுண்ட் வந்து ரொம்ப எத்தனையோ 1000 கிலோமீட்டர் கணக்குல வந்து அதனுடைய சவுண்ட் வந்து ஒலி வந்து கேட்கப்படும். और उसकी चमक से कुछ लोग अंधे हो गए थे. இதனுடைய வெளிச்சம் வந்துச்சுன்னா எத்தனையோ பேருக்கு வந்து கண்ணு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. इससे इतनी गर्मी उत्पन्न हुई थी कि कई मीलों तक ही मिट्टी लाल हो उठी. எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து என்ன ஆயிடும்னா வந்து மண்ணே வந்து சிகப்பு கலர்ல மாறிவிடும். ஸோ இது போல வந்து இதுக்கு வந்து நிறைய சக்தின்றது வந்து அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பரமாணுக்கு அங்கு, இது எப்படி வந்து நமக்கு வந்து பார்ட்டாக இருக்குது. परमाणु के 3 अंग होते हैं, 3 விதமாக இருக்கு வந்து. एक तो केंद्र का भाग, फर्स्ट வந்து केंद्र का भाग. नेक्स्ट जिसमें प्रोटॉन होते हैं, இதுல வந்து प्रोटॉन வந்து சக்தி இருக்கு. दूसरा तो बाहरी कोल, ரெண்டாவது கோல் சக்தி இருக்கு. नेक्स्ट जिसमें इलेक्ट्रॉन प्रोटॉनों के चारों ओर तेजी से चक्कर लगाते रहते हैं. இது ரெண்டும் சேர்ந்து नाला पक्कमों வந்து சுத்திட்டு இருக்கும் வந்து. और तीसरे प्रकार के कण न्यूट्रॉन कहलाते हैं. மூணாவது இத வந்து நியூட்ரான் அப்படின்னு சொல்றாங்க. ये प्रोटॉनों के साथ परमाणु के नाभिक में विद्यमान रहते हैं. यूरेनियम की ऊर्जा, यूरेनियम உடைய சக்தி எது போல இருக்கும்னா, लंबे समय तक परीक्षण करने के बाद विज्ञानवेत्ताओं ने यह पता लगा किया कि यूरेनियम 235 के परमाणु को अन्य किसी भी परमाणु की
अपेक्षा सरलता से जोड़ा जा सकता है. அதுக்கப்புறமா வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா யுரேனியம் 235 வந்து பரமாணு வந்து மிச்ச எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஈஸியாக கலந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு कंडुपिडिकपट्टது வந்து जब उन्होंने परमाणु के नाभिक पर न्यूट्रॉन द्वारा चोट की तो यूरेनियम का परमाणु फटा. इस प्रकार परमाणुओं के फटने और न्यूट्रॉनों के निकलने से इतने परमाणु फटे कि उनसे आश्चर्यजनक अधिक ऊर्जा उत्पन्न होने लगी. இது எல்லாமே செயற்கைனால நமக்கு அதிகமான சக்தின்றது வந்து புதுசாக உருவாகிறது வந்து இது எல்லாமே சயின்டிஃபிக் வேர்டு வந்து நமக்கு வந்து இதில் இந்த விஷயங்கள் வந்து சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பரமாணு அஸ்ரோம் கா கூப் பிரபாவ் இதனுடைய நம்ம மேலே எப்படி வந்து இந்த பிரபாவம் வந்து இருக்கு. परमाणु अस्त्रों का प्रयोग बहुत भयंकर और अमानुषिक है. இது வந்து உபயோகப்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமான விளைவுகள் ஏற்படும். इसके प्रयोग के समाप्त जीवराशि तुरंत नष्ट हो जाती है. எல்லா जीवराशिகளும் வந்து नष्टப்படும். परमाणु के फटने के बाद उसकी रेडियम धर्मी धूल और संसार के फैली जाती है. அதனுடைய ரேடியம் சக்தி வந்து பூமி மேலே படும்போது வந்து அந்த மண்ணுடைய அந்த எல்லா இடத்துலையுமே வந்து அதனுடைய புகை வந்து எல்லா இடத்துலையுமே வியாபிக்கும். जनता भयानक रोगों से प्राप्त हो जाती है. எல்லாருக்கும் வந்து விதவிதமான புதுசான வியாதிகள் வரும். और मनुष्य जाति के मूलोच्छेद ही हो जाता है. அது தவிர வந்து மூளைக்கு அதிகமான பாதிப்புகள் வந்து இதனால வரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பரமாணுக்கு சம்பந்தமே சம்சார கா பய எப்படி பயமா இருக்குது வந்து நம்ம வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் நல்ல விஷயங்கள் தான். இது வந்து இதுக்கு சக்தி இருக்கு எல்லாம் ஓகே, பட் வந்து இதனால வந்து கெடுதல் வந்து இருக்கு. ஸோ அதனால ஏன் பயப்படுறோம் அப்படின்னா इस समय संसार में परमाणु बम 5 देशों के पास है. இந்த பாம்பு வந்து 5 தேசங்கள்ல இருக்கு வந்து रूस रशिया अमेरिका ब्रिटेन फ्रांस और चीना इन देशங்கள்ல வந்து இது இருக்கு வந்து. अब भारत के पास भी परमाणु ऊर्जा शक्ति है. நம்ம இந்தியால கூட இருக்கு. परमाणु अस्त्र जितने अधिक बढ़ते जाएंगे எவ்வளவுக்கு நம்ம அதிகப்படுத்திட்டே இருப்போமோ जितना उतना ही यह खतरा बढ़ता जाएगा. நமக்கு பயம் வந்து அதிகரிச்சிட்டே இருக்கும். यदि कोई युद्ध होगा तो जीतने तथा हारने वाले सामने रूप से नष्ट हो जाएंगे. இங்க வந்து யார் மேல அந்த சக்தியை வந்து உபயோகப்படுத்தினாலும் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து அழிவுன்றது வந்து இருக்கு வந்து. யாரு ஜெயிச்சவங்களுக்கும் அழிவு இருக்குது, உபயோகப்படுத்துறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் அழிவுன்றது வந்து இருக்கு. ஸோ இது வந்து பயங்கரமானது அப்படின்னு சொல்றாங்க. उपसंहार इस प्रकार परमाणु के रूप में एक शक्तिशाली दायित्व हमारे सामने है. यदि हम इस शक्ति को वश में करके मानव जाति की सेवा में लगा सके तो वह हमारे लिए सुखद एवं कल्याणकारी हो रहेंगे. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து நல் விதத்துக்கு உபயோகப்படுத்தினோம்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி உபயோகப்படுத்தலாம் வந்து. அவ்வளோதானே தவிர இதை வந்து அழிவுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. ராஷ்டிர கே விவேக பர் ஹி நிர்பர் ஹை. இது வந்து அவங்கவுங்க நாட்டுடைய மூளைக்கு தட் மீன்ஸ் வந்து அவங்க யோசிக்கிற விஷயத்தை பொறுத்து இது வந்து இருக்கு. பரமாணு ஊர்ஜா கா உபயோக கிஸ் ரூப் மே கரேன். எதை போல வந்து அவங்க உபயோகப்படுத்துறாங்கன்றது வந்து அவங்கவுங்க மூளைக்கு தகுந்த மாதிரி தான். தட் மீன்ஸ் வந்து அவங்க எப்படி நல் விஷயங்களுக்கு பயன்படுத்தணும்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க வந்து. தேங்க்யூ வெரி மச்.